ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இந்த கொய் கிளாஸ் பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாச்சுங்க. இந்த கப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அதாவது மீன் வாங்கினோடனே புதுசாக வாங்கினீங்கன்னா எப்படி செட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கொய் கிளாஸ் பெல்லிக்கு கடையில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் போக சரி ஏதோ மிச்சமாக இருக்குது, சரி நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். பட் நான் இதுக்கு எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஒரு 5 மீன் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டப்பாவே இந்த மாதிரி சின்ன ஒரு டப்பா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தண்ணி தாங்க, ஓகேங்களா. ஸோ தண்ணி பாருங்கள், இது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாங்க, ரொம்ப கூட வேணாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சொதப்பிட்டேன், மண் இருந்திருக்கு நான் பார்க்கல. ஓகே, இல்லாட்டி வேறு டப்பாவில் தண்ணி ஏதாவது கொடுக்குங்களா. இங்கே கொஞ்சம் தண்ணி எப்பயுமே வச்சுருப்பேன். ஸோ இல்லாட்டி இந்த தண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதாவது நல்லா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாச்சும் எங்கள் வீட்டில் பிடிச்சி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ நான் தனியாக தான் எடுக்கிறேன் மேலே, அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் புதுசாக வைக்கிறீங்கன்னா, அதாவது இப்போ வந்து இது வந்து நான் கடையில் வச்சுருந்தேங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். இதே நீங்கள் புதுசாக வாங்கும்போது என்னென்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா மீன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஜம்ப் பண்ணாங்க, இந்த பர்பிள் பெரி. ஸோ அதுக்கப்புறம் பர்பிள் பெரி தான் மெயினாக ஜம்ப் அடிக்கும். ஸோ பர்பிள் பெரிலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று சின்ன வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இப்படியே வச்சிட்டிங்கனாலும் ஆபத்து தான். கொஞ்சோண்டு ஏதாவது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி பிளான்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, ஸோ பிளான்ஸ் மெயினாக வைக்கணுங்க. ஸோ இந்த பிளான்ஸ் தூக்கி வச்சிட்றேன். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ஸ்லாம் வைக்கும்போது என்னன்னாங்க, லைட்டாக வாடிடுச்சு அப்படின்னு நினச்சி விட்றாதீங்க. இந்த குச்சியிலேருந்தே ஃபுல்லாக வளரும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ட் அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த பிளான்ட் வச்சாச்சு. ஸோ அடுத்ததான் இன்னொன்று சின்னதாக வேலை, அதாவது இந்த மாதிரி ஏர் ஆல்கே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இல்லை அப்படின்னா தண்ணி இருக்கு இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்க தண்ணிங்க, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இந்த பாசியோடு எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விட்டால் போதுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த கொஞ்சோண்டு தண்ணியை ஆல்ரெடி இருக்கிற வாட்டர்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன்னா, ஸோ இந்த தண்ணி என்ன பண்ணால் சீக்கிரமாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்க வைக்கும். ஸோ அப்படி சீக்கிரமாக பாசம் பிடிச்சுன்னா மீனுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மீனுமே நல்லா இதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சின்னதாக ஆட் பண்ணிடுறேன். என்னென்ன இருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் இருக்கும். ஸோ ஷ்ரிம்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஷ்ரிம்ஸ் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஷ்ரிம்ப் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ இது செட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இந்த இனிமேல் இந்த கப்பி நான் இந்த ஏர்வெல் கேக் மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க, ஏன்னா ஏர்வெல் கேக் இல்லாட்டி பிளான்ஸை கொஞ்சம் நாஸ்தி பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, இதுக்கு செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னா, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தண்ணியெலாம் நான் பெருசாக மாற்ற மாட்டேன். தண்ணி என்னென்னா கண்டிப்பாக ட்ரை ஆகும். ஸோ அதாவது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்கா, ஸோ இன்னொரு 3 to 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகும். திருப்பியும் மண்டே ஆனிச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக டியூஸ்டே எடுக்கிறேன். ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மண்டே என்ன பண்ணுவோன்னா, நெக்ஸ்ட் மண்டே இல்லாட்டி எனக்கு ஃப்ரீயான டைமு இல்லை சாட்டர்டே அது மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் தண்ணி டாப்அப் பண்ணிடுறேன். மெயினாக ஷிம்ஸ் நான் எதுக்கு விட்டேன்னா, நீங்கள் போடுற ஃபுட்டோ ஏதோ ஒன்று வேஸ்ட் வந்து நல்லா சாப்பிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த ஆல்கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோம், அது சாப்பிட்டு அது நல்லா க்ரோத் ஆகும், ஓகேங்களா. இந்த ஆல்கையெல்லாம் இருந்துச்சுன்னா ஷிம்ஸ் நல்லா க்ரோத் ஆகும், அது நல்லா குட்டி நிறையா போடும், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த ஷிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே நிறையா எக் லே போடணும், அது வந்து நிறையா சீக்கிரமாக குட்டி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷிம்ஸ் வளர்த்தும் போது என்னென்னா, அதனுடைய குட்டி வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் ஆடும்போது கப்பீஸ் நல்லா இம்யூனிட்டி பவரோட ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம பெருசாக எந்த வேலையும் செய்யணுன்ட்டு அவ்வளோ அவசியம் இல்லைங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, அவ்வளோதாங்க, அப்படியே விட்டுருவேன். தண்ணியை மட்டும் டாப்அப் பண்ணிக்குவேன். இதெல்லாம் பாருங்கள், ஜெர்மன் ரெட்டில் வெறுத்துனேன் குட்டி 4வது குட்டி வருதுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் தான், அதாவது இந்த மாதிரி அது ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நான் பெரிய அளவுக்கு
வேலை செய்யணுன்ட்டே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா? ஸோ குட்டி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு வேலை செய்யணுன்ட்டே இல்லை. இது மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளான்ஸோடு வளர்த்தும் போது என்ன மீனும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்டாப் அப் பண்ணால் போதும். ஸ்விம்ஸ் பாருங்கள். ஸ்விம்ஸ் பார்த்தீங்களா? ஸ்விம்ஸ் என்ன பண்ணுவோன்னா இதில் விட்டுருவேன். க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஸ்விம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கு நல்லா லே பண்ணும். க்ரோத்தாக பெரிய இதில் எடுத்து போட்டுருவேன். ஓகேங்களா? திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சின்னதை எடுத்து இதுக்குள்ளே விடுவேன். ஸோ அப்படியே நான் வந்து ரொட்டீனாக பண்ணிக்கேன். நான் வந்து ப்ரீட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸ்விம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்விம்ஸ் இதுக்குள்ள விட மாட்டேன். இல்லை எனக்கு ப்ரீடிங் வேணாம், ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னா ப்ரீடிங் ஸ்விம்ஸ் இதுக்குள்ள விடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பாருங்கள் என்னோடய சில்லி மொசைக்கு டம்போ. இது எங்கள் அம்மா, இது என்னோடது இல்லை, இது எங்கள் அம்மாவோடது. ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஏன்னா தண்ணி பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் தண்ணி தான் மெயினாங்க. ஓகேங்களா? நம்மளோட இதில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க. பட் மீன் தெரியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனும் நல்லா தான் தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு மீனை பார்க்கணுன்ட்டு இல்லை, மீன் நல்லா விசிபிளாகவே தெரியும். ஏன்னா என்னென்னா தண்ணி தான் மெயின். இங்கே பாருங்கள். ஸோ தண்ணி பார்க்க கிறிஸ்டன் கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஏஜ்டு வாட்டர் தான். மேக்ஸிமம் தண்ணி தான் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். மீன் எல்லாமே சூப்பராக தெரியும். மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கணுன்ட்டே இல்லை, தெரியும். ஆனால் குட்டி வந்துன்னா நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ இதுலேயுமே பாருங்கள் குட்டி பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் கப்பீஸ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணி வளர்த்தணும். வேறு வழியே இல்லைங்க. கப்பீஸ் நல்லா க்ரோத் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா கப்பீஸ் வந்து எதை விரும்பக்கூடியதுன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருந்தால் நல்லா விரும்பக்கூடியது. அதாவது தண்ணி அழுக்குனா நான் சொல்கிறதுன்னா ஃபுட்டை போட்டு அந்த வேஸ்ட்டு சொல்லலைங்க. நார்மலான தண்ணி, அதாவது எப்படின்னா அந்த ஏஜ்டு வாட்டர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விரும்பக்கூடியது அப்படி செட் பண்ணுங்கள். மீனே இறப்பு பெருசாக வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு மீன் இறந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ தண்ணி உடனே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. மீன் வந்து ஏதோ ஒன்று இதாகிடுச்சா அப்படியே விட்டுருங்க. தண்ணி வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அதுவே சரியாக ரெக்கவர் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நீங்களே வெறுத்து போகிற அளவுக்கு குட்டி இருக்கும். ஆக்சுவலாக மாஸ்கோ ப்ளூ விட்டுருந்தேன். ஸோ மாஸ்கோ ப்ளூ ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இடையில வந்து ரெட் சிலோடோ அதெல்லாம் தூக்கி உள்ளே விட்டானுங்க. குட்டி நல்லா வளருது அப்படின்ட்டு அந்த தப்பை இங்கே அதுதான் நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. வேறு வழியே இல்லை. ஸோ திருப்பி தனியாக எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கப்பி செட்டப்பே இப்படி தாங்க வச்சுருப்பேன். ஸோ அந்த பாசத்தோடலாம் வச்சுருக்கும்போது பாருங்கள், நீங்களே பாருங்கள் குட்டி பாருங்கள், ஜெர்மன் ரெட்டு பாருங்கள். இத்தனைக்கும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன். இப்போ இதில் கொய் கிளாஸ் வெளியிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ப்ரீடிங் பேர்லாம் இல்லைங்க. மிச்சமானச்சு இவ்வளோ தான் மிச்சமானச்சு கடையில். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் விற்க முடியாதுன்னா நான் எதை சொல்கிறேன்னா சரி ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே அமிச்சோம்னா சின்னதாக இருக்குன்பாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணிடுவேன். ஸோ நான் எனக்கு வச்சுக்குவேன். ஸோ நான் எப்படி ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரி ப்ரீட் பண்ணிக்குவேன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே டம்போயர் எல்லாமே மிச்சமான பேரில் தான் கொண்டாந்து வீட்டில் போடுவேன், இல்லை எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். எல்லாமே இதெல்லாம் மிச்சமான பேராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரெட் சிலோடவும் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் குட்டி பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க மெயின் சீக்ரெட்டு. கப்பி வளர்த்துற மெயின் சீக்ரெட்டே இதுதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.